ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஷோல்டர் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக எப்பவும் போல் வார்ம் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தவங்க என்னென்ன டவுட்டு கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் கறியாக அதிகமாக சாப்பிட்றீங்க, ரொம்ப சிக்கன் ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சிக்கன் ஐட்டம் எடுத்தாலும் ஆயில் வந்து அதில் அதிகமாக சேர்க்கறதில்ல. கார்போஹைட்ரேட் இருக்கும், சோறையும் அதிகமாக நான் சாப்பிட்றதில்ல. மறுசோறுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வாங்குறதில்ல. அந்த ஒரு சோறுலேயே கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு அந்த புரோட்டீன்காண்டி தான் நான் எடுக்கிறேன். ஸோ காலையில் எடுக்கிறது ஃபுல்லாமே புரோட்டீன் தான், மதியம் எடுக்கிறதும் நான் புரோட்டீன் தான், நைட்டு இட்லி. ஸோ அதில் ஆயில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த டயட் பிளானையும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்டாலு திடீர்னு நிப்பாட்டி அதுக்குள்ளே மாறும்போது ஒரு 10 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால தான் இந்த பிளானை நான் பிளான் பண்ணி நமக்கு பிடிச்ச ஐட்டங்களை எடுத்துக்கிட்டு அதில் குவாலிட்டியாக கொஞ்சம் அதிகமாகவும் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தெரிவிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ரிக் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ முடித்த உடனே நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ், நல்லா டீப்பாக இழுத்து மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ எப்போயுமே நான் சொல்கிறது தான், ப்ரீத்திங்கில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடனே டக்குன்னு பண்ண வேண்டாம். ஸோ 30 மொத்தம் 3 கவுண்டாக பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். ஓகே, கெட் ரெடி, ஸ்டார்ட். ஸோ இன்றைக்கி மசிலை பற்றி லைட்டாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு லாங் வீடியோலேயே வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ மசிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் பண்ணுற ஒர்க் அவுட், ஒரு ஷோல்டருக்கு பண்ணுறேன், பைசப்ஸ்க்கு பண்ணுறேன்னா அந்த இடத்துல ஒரு மைக்ரோ டேர் நடக்கும். சரிங்களா? அந்த மைக்ரோ டேருக்கு அப்புறம் அடுத்த நாள் அதே எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த நேரத்தில் தான் நம்ம புரோட்டீன் கொடுக்கும்போது அதை ஹீலிங் பண்ணி இன்னமும் க்ரோத் பண்ணவே ஆரம்பிக்கும். நம்ம ஒரே மசிலை அன்னைக்கு அடுத்த நாள்னு அப்படி டெய்லி பண்ணோம்னா அது தப்பு. ஒரு நாளைக்கு இந்த மசில்ஸ்க்குரிய எக்ஸசைஸ்னால் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஷெடியூல் படி பிரிச்சுருக்கோம். நம்ம திங்கக்கிழமை ஆரம்பிக்கும்போது செஸ்ட் மசில்ஸும், 2வது டே ஆரம்பிக்கும்போது பேக் மசில்ஸும், 3வது பைசப்ஸ், 4வது ட்ரைசப்ஸ், 5வது ஷோல்டர், 6வது நாள் லெக் டே, 7வது நாள் வந்து நமக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இவ்வளோ நாள் பண்ண மசில்ஸுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக ரெஸ்ட்டு கொடுக்குறனால தான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால தான் திங்கக்கிழமைலேருந்தே நம்ம ஆரம்பித்தது. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி, கெட் ரெடி. 3வது செட்டுங்க, கடைசி. ஓகே, ப்ராப்பராக அந்த கையும் சேர்ந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அந்த பொசிஷனை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. கேப் ரொம்ப விழுகக்கூடாது. ஷோல்டரில் ஆரம்பித்து நம்ம ஹேண்டு வரைக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். அப்போனா தான் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஓகே, மறுபடியும் சொல்கிறது தான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை வீடியோவில் வேறு மாதிரி இப்படி பண்ணுங்கள் அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்,
என்னால் அந்த வீடியோவில் ரொம்ப நேரம் பார்க்க முடியல அப்படின்னா சிம்பிளாக எப்படி எதுவும் பண்ணணுன்றா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் எனக்கும் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஷோல்டர் ஒர்க் அவுட்டு தான். ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் ஷோல்டர் மசில் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரெடி ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு வெயிட் எவ்வளோ எடுத்துக்கிருக்கேன்னா, இதில் ஒரு 12 கிலோவும் இந்த கையில் 12 கிலோவும் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தம் 24 கேஜி மொத்தமாக வச்சு ஷோல்டரை மட்டும் மேலே தூக்கி ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸாக விடுறேன். மெதுவாக தூக்குறேன், ஹோல்டு பண்ணுறேன், மெதுவாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அவங்க அந்த ஷோல்டர் மசில்ஸு நல்லா பிடிக்கும். பின்னாடி உள்ள ட்ரைசப்ஸ் மசில்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ரிலாக்ஸ். ஸோ 10 கவுண்ட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கெட் ரெடி. செகண்ட் செட் பண்ண போகிறோம். ஓகே, ஒன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, செகண்ட் செட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மூணாவது செட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரெடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு வழியாக ஷோல்டர் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 kg தான். ஸோ கேமரா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே வரைக்கும் தூக்க போகிறோம், அதனால் ஃபுல்லாக தெரிகிறக்காண்டி. ஸோ நல்லா பேக்கில் போய்க்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம எல்போ இந்த சைஸில் வச்சுட்டு தான் மாற்றணும். அப்போ தான் இந்த டெல்டாய்டு மசில்ஸ், ஸோ ஷோல்டரோடு சேர்ந்தது. ஸோ அது சேர்ந்து பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஃபீல் கிடைக்கும். ஸோ பொசிஷன் முக்கியம். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமானது.
நம்ம வெயிட் லாஸ் மட்டும் பண்ணலை, மசில் கெயினும் பண்ணி அதை நம்ம ஃபிட்னஸாக மாற்ற போகிறோம். ஸோ சொல்லப்போனால் இது ஃபிட்னஸ் கிளாஸ் தான். சரிங்களா? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ லெஃப்ட் சைடில் மட்டும் என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. காரணம் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து கரெக்டாக அந்த ஹியூமரஸ் போன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எனக்கு சின்ன ஃப்ராக்சர் நடந்துச்சு ரீசெண்டாக. அதனால தான் என்னால் ஃபுல்லாக அது வந்து ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்ட முடியலை. நீங்கள் என்னோடய ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அது ரீசெண்டாக நடந்தது தான், போன வருஷம் லாஸ்ட் எண்டில். ஸோ எனக்கு அதுக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரியும் இருக்குது. நல்லது தான். ஓகே, நல்லாவே தெரியும். இந்த ஃபுல்லாக தூக்க முடியல பார்த்தீங்களா? ஓகே, இருந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது. இந்த 120 டேஸ்க்குள்ளே நம்ம வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக 60 டேஸ் முடிஞ்ச உடனே செக் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நான் இருந்த வெயிட் வந்து 87 இருந்திருக்கேன். என்னோடய கோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம்னா போதுமானதான். பாப்பா கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே 6 பேக் வைக்க முடிஞ்சாலும் இந்த 120 டேஸ்க்குள்ளே ட்ரை பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இது வந்து லாஸ்ட் செட்டு. ஃபைனலாக முடிக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பாய்.